ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக கூட்டணி கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆவடி மற்றும் பட்டாபிராம் பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு தொழிலாளர்கள், ராணுவ தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆவடி ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பட்டாபிராமில் பேசிய போது, பட்டாபிராம் பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்றும், நமது வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் நடத்தி பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் பேசிய அவர், நேரடியாக இருக்கிறார் என்று இந்த நல்ல தம்பி மூஞ்சை யாரும் பார்க்காதீங்க. நேரடியா களத்துல இருக்கிறார் என்று நினைச்சு கேப்டன் வளர்த்த பிள்ளை விஸ்வம் நிச்சயமா நான் சொல்றேன், நல்ல தம்பி மாதிரி ஒரு விசுவாசி நமக்கு வேண்டும். வரும் 12ஆம் தேதி தமிழகத்தில் 2 இடங்களில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நிர்வாகிகளை சந்தித்து ஈரோடு பாராளுமன்ற வேட்பாளர் திமுக பிரகாஷ் குறித்து கேட்டறிந்து கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடைபெறும் இந்த தேர்தல் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்றும், இந்தியா கூட்டணி பெண்களுக்கு பாதுகாப்பும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரவும், விவசாயிகளை காப்பாற்றவும் அதிக இடங்களை பிடிக்க வேண்டும் என்றார். மேலும் பேசிய அவர், காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, வேளாண்மை குடிமக்கள் விவசாயிகளை பாதுகாப்பது. பாஜக கூட்டணி என்றால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஒழிப்பது, விவசாயிகள் பாதுகாப்பில்லாமல் புதுடெல்லியில தலைநகரத்தில் வருடக்கணக்கில் போராட்டம் நடத்துவது, தற்கொலை செய்து கொள்வது, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. இதுதான் பாஜகவிற்கும் இந்தியா கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கன்னியாகுமரியில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் ஆகியோரை ஆதரித்து மேல்புறம் சந்திப்பில் பரப்புரை மேற்கொண்ட தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் குழித்துறை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் விவாதத்தை திசை திருப்ப 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை கையில் எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், வேலை வாய்ப்பு, உணவு இவற்றை இலவசமாக மானிய விலையிலே வழங்கிய மன்மோகன் சிங் அரசு 70,000 கோடி ரூபாய்களை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது, கல்வி கடனை தள்ளுபடி செய்தது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடி 10 ஆண்டுகளிலே விவசாயிகளுக்கோ, மாணவர்களுக்கோ, விவசாய கடன்களையோ, கல்வி கடன்களையோ தள்ளுபடி செய்யாமல் பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 18 லட்சம் கோடி ரூபாய்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. ஜிஎஸ்டி நிதியை பிரித்து வழங்குவது ரயில்வே காரிடார் திட்டத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்துள்ளது என KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு மோடி அரசாங்கம் நிறைய நலத்திட்டங்களை செய்துள்ளதாக கூறி வருவது தவறு. 1 ரூபாய் கொடுத்தால் 29 பைசா நமக்கு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 1 ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு 1 ரூபாய் 60 பைசா செல்கிறது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பின்பற்றியதால் தமிழகத்தில் இருந்த 40 மக்களவை தொகுதி 39ஆக குறைந்துவிட்டது. மும்பையிலிருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி செல்லும் வகையில் எக்ஸ்பிரஸ் ரயில்வே காரிடார் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது என விமர்சனம் செய்துள்ளார். மிகுந்த வசதிகள் வாய்ந்த தொழில்நுட்பம் நிறைந்த சாலைகள், எத்தனை 10 சாலைகள். நண்பர்களே, தமிழகத்தில் ஒரு சாலை கூட கிடையாது. தேசிய நெடுஞ்சாலை இங்கே இருக்கிறது, ஆனால் எக்ஸ்பிரஸ் சாலைகள் தமிழகத்திற்கு ஒன்று கூட கிடையாது. நீங்க இந்தியாவிலேயே மகாராஷ்டிரத்திற்கு அடுத்தது அதிக வரியை மத்திய அரசாங்கத்திற்கு கொடுப்பவர்கள் நாம் தான்.
அது ஜிஎஸ்டி பெயரால பல்வேறு வகைகள்ல அதிக வரியை தமிழகம் கொடுக்கிறது. 2வது இடத்துல நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற நிதி அவர்களிடமிருந்து என்னவென்று சொன்னால் மிக குறைவான நிதி தான் வருகிறது. திமுக வேட்பாளரை ஆதரித்து சட்டப்பேரவை துணை சபாநாயகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக CN அண்ணாதுரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் புச்சாண்டி தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுகவின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடையே வழங்கி பாஜக, அதிமுக பொதுமக்களுக்கு செய்த துரோகங்களையும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பெண்கள் திமுக வேட்பாளருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, ஒன்றிய துணை செயலாளர் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.